பூராமே மரத்தாலேயே பண்ணியிருக்காங்க. மேலே பூராமே சீலிங் பூராமே மரம் தாங்க. அதை பூராங்க எல்லாம் கட்டை. அந்த காலத்தில் எல்லாம் பெரிய அரண்மனையாக தாங்க இருந்துச்சு. எல்லாம் ஏக்கர் கணக்கில் ரொம்ப இதாக இருக்குங்க. இந்த உடஞ்சி போய் பாருங்க. மேலெல்லாம் கேப்பை பார்த்தீங்களா உடஞ்சி போயிடுது. இது வந்து காவலாளி நிற்கிற இடம்னு நினைக்கிறேன். இந்த இடம் இதுவும் கிட்டும் காவலாளி நிற்கிற இடம்னு நினைக்கிறேன். இந்த அரண்மனையில் இருக்கவங்களாம் இந்த கிணத்துல இருந்து தான் நல்ல குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கு துணி துவைக்க எல்லாத்துக்குமே இந்த கிணத்துல இருந்தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதா அப்படியே தண்ணி எடுத்து இதில் ஊற்றி விட்டு அப்படியே சர்றன்னு வாய்க்காமணிக்கு போகும்னு நினைக்கிறேன். விவரம் தெரிஞ்சு இந்த அரண்மனை வந்து ஆள்லாம் இருந்தாங்களா? அப்படி இருந்தது. இது தாங்க அந்த உள்ள அந்த கோட்டையில் வந்து ஜமீனோட சமாதி அங்க இந்த இடத்துல தான் இருக்கான். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் மூலிப்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க எதுக்காண்டி வந்தோம் பாத்தீங்கன்னா, பின்னாடி தெரிஞ்சு பாத்தீங்களா, இது வந்து ஒரு அரண்மனைங்க. இந்த அரண்மனையில கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதாவது இந்த அரண்மனையில வாழ்ந்தவங்க காலி பண்ணி போய் இப்ப இந்த அரண்மனையோட நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்க. ஸோ அந்த அரண்மனை உள்ள என்னென்ன இருக்கு, இந்த அரண்மனையை பத்தி இந்த உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்ற பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இங்க வந்திருக்கோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த அரண்மனை. அந்த ஒவ்வொரு வீடா இருக்கு. இங்க வந்து இருக்கவங்க வந்து வாடகைக்கு இருக்காங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனால் வாடகைக்கு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இது ஒரு ரூமுங்க. இது ஒரு ரூமு. இது ஒரு வீடுங்க. ரூமா தாங்க இருக்கு எல்லாமே. பாருங்க, வாடா உள்ள வாடா. பூராமே மரத்தாலேயே பண்ணியிருக்காங்க. மேல பூராமே சீலிங் பூராமே மரம் தாங்க. பூராங்க எல்லாம் கட்டை. அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு தேக்கு கட்டைன்னு நினைக்கிறேன். இன்னும் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த கட்டெல்லாம். பாருங்க, கபோர்டு வந்து கபோர்டுங்க மரத்தாலே. அப்போவே அந்த காலத்துல எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப உள்ள செய்யற மணிக்கு அந்த காலத்துல செஞ்சு வச்சிருக்காங்க. இதாங்க அரண்மனையோட என்ட்ரன்ஸ், நுழைவாயில். இந்த அங்கிட்டு இருந்து வந்தா அங்கிட்டு இருந்து வர்றதுக்கு ஒரு நுழைவாயில். இப்ப நம்ம போற வழி ஒரு நுழைவாயில். இதுதான் இந்த அரண்மனைக்குள்ள என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளேயும் வீடு கட்டி இப்பயும் இருக்காங்க. இந்த இதுக்குள்ளேயும் பெரிய அரண்மனையாக தாங்க இருந்துருக்கு. ஏக்கர் கணக்குல. உள்ள போறது ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முள்ளா இருக்கு பாருங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அரண்மனையை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்கன்ட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் இருக்கு. 70 வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்படின்ட்டாங்க. தோராயமா எத்தனை வருஷம்னு தெரியல. ஆனா இது டேமேஜ் ஆன நிலைமையை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. போகவே முடியலங்க, எங்கிட்டுமே நகல முடியல. ஃபுல்லா முள்ளு இந்த மாதிரி தான் இருக்கு. ஏதாவது பாதை இருக்கான்னு பார்ப்போம் உள்ள போறதுக்கு. அந்த அங்கிட்டு பார்ப்போம், அங்கிட்டு போறது மாதிரி பாதை இருக்கான்னு. இதெல்லாம் அரண்மனை ஜன்னல் நினைக்கிறேங்க. அந்த கேப்பு பூராமே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஜன்னல் இருக்கு. பக்கத்துலேயே நிறைய இருக்கு. இது அரண்மனைக்கு உள்ளுக்க போறது. அது வந்து கோட்டை வாசல் நினைக்கிறேன். இது வந்து கோட்டை வாசல். இது வந்து அரண்மனைக்கு உள்ளுக்கு போற பாதைன்னு நினைக்கிறேன். ரொம்ப இதா இருக்குங்க. உடஞ்சு போய் பாருங்க. மேலெல்லாம் கேப்பா பார்த்தீங்களா உடஞ்சு போயிருக்கு. இது வந்து காவலாளி நிக்கிற இடம் நினைக்கிறேன். இந்த இடம் இதுவும் கிட்டும் காவலாளி நிக்கிற இடம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த அரண்மனைக்கு 2 வாசலுங்க. ஒண்ணு இந்த ஒரு வாசல், இன்னொன்னு இது ஒரு வாசல். இந்த 2 வாசல். இது இந்த கோட்டை வாசலுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த அரண்மனைக்கு உள்ள போறதுக்கு இந்த வாசல். ஸோ இதுக்குள்ள போய் தான் மொத்த ரூமுமே இருக்கு.
பூரா சரக்கு அடிக்க இந்த மாதிரி தாங்க இந்த அரண்மனை யூஸ் பண்றாங்க இப்போதைக்கு. பூரா சேதமடைஞ்ச நிலைமையில இருக்கிறதுனால பாத்தீங்களா, இதுதாங்க அரண்மனையோட உள்ள. இது வந்து கிணறுங்க மாப்பிள்ள. மக்களே, அரண்மனைக்கு உள்ள வந்துட்டப்ப உள்ளனா இதுதாங்க முன்னாடி பகுதி. இந்த இதுல வந்து ஒரு கிணறு ஒண்ணு இருக்குங்க. இந்த கிணத்துல இருந்தா அப்படியே பக்கத்துல இந்த அரண்மனையில இருக்கவங்க இந்த கிணத்துல இருந்துதான் நல்ல குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கு துணி துவைக்க எல்லாத்துக்குமே இந்த கிணத்துல இருந்தாங்க யூஸ் பண்ணிருக்காங்க. செல்ல உள்ள போட்டுறாத பாருங்க. தண்ணிலாம் இருக்கு, ஆனா கொஞ்சம் பாசமா இருக்கு, நிறைய தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் இறப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த இடம் தான் நினைக்கிறேன் உள்ள இருந்து தண்ணி எடுத்து இறக்குற இடம் இதுதான். பாருங்க, தெரியுதா? அப்படியே தண்ணி எடுத்து இதுல ஊத்தி விட்டு அப்படியே சர்றன்னு வாய்க்காமணிக்கு போகும்னு நினைக்கிறேன். இப்பயும் ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அங்க வீடெல்லாம் திறந்தா இருக்கு. இந்த உள்ள பாத்தீங்களா தோசை கல் கைலி எல்லாம் இருக்கு. யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனா இப்ப இல்ல யாரும். ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள போடுறதே தப்பு. பாருங்க, இப்ப யாரோ சமைக்கிறதுக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. இது ஒரு ரூமுங்க. இது அந்த காலத்துல ஒரு சமையல் ரூம்னு நினைக்கிறேங்க. இது வந்து சமைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, அங்க ஒரு கேப் இருக்கு. புகலாம் வெளியே போற மாதிரி இருக்கு. கருப்படிச்சு போயிருக்கு பாத்தீங்களா. ஒரு சமையல் கட்டு. கல்லுலாம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. அப்புறம் சின்ன சின்ன கல்லு தாங்க, செங்கல். சொத்தா பொருள்னு வருது தண்ணி இறக்கிறதுக்கு. இந்த தூண் வந்து அதாவது கிணத்துல இருந்து கயிறை போட்டு இறக்கிறது. பாருங்க, இங்கிட்ட ஒரு கேப் இருக்கு. மாப்பிள்ள, நீ வர முடிஞ்சா வா, இல்லைன்னா நெல்லு, நான் போயிட்டு கூட வர்றேன். அந்த ஐயா சொன்னாங்க உள்ளுக்க ரொம்ப தூரம் போக வேணாம், பூரா முள்ளா இருக்கும், பாம்பு கும்பு ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னா. பாருங்க எவ்வளவு அடைஞ்சு போய் கிடக்குன்னு பாருங்க. எங்கிட்டுமே போக முடியாது போலங்க. போய் பாருங்களேன் என்ன மாதிரி கல்லை வச்சு கட்டியிருக்காங்கண்டு. இது ஒரு ரூம்னு நினைக்கிறேன் அரண்மனைக்குள்ள. ரொம்ப அது வெயில் காலத்துல வந்துங்க பூரா செடி பட்டு போகாம மரம் பூரா முள்ளு மரம் நிறைய இருக்குங்க. இது ஒரு ரூம். அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு பாருங்க, பயங்கரமா. இது பாருங்களேன், இது வந்து ஒரு உடகுல கல்லுலயே அப்படியே மேல சும்மா சிமெண்ட் இந்த மாதிரி மட்டும் வச்சு பூசி, ஆனா கல்லுலயே செஞ்சிருக்காங்க. செஞ்சுட்டு அதுக்கு மேல சிமெண்ட் மாதிரி வச்சு பூசிருக்காங்க. ஒரே தூணு தான், கல்லு தான், அதுக்கு மேல ரவுண்டா பண்ணிருக்காங்க. பாருங்க, அது ஏதோ தொட்டி மாதிரி இருக்குங்க அங்கனக்குள்ள. அதுக்குள்ள போக முடியாது, பூரா முள்ளு நிறைய இருக்கனால அங்க போக முடியாது. அது ஒரு தொட்டி மாதிரி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கல் உரல் மாதிரி இருக்கு. உரல் தான் மாதிரி இல்ல, உரல் தான். பாருங்க எவ்வளவு அழகா அப்படியே ரவுண்டு ஷேப்ல தூணா இருக்கு பாத்தீங்களா. ஒரே கல்லு தாங்க இந்த இடிஞ்சிருக்கு பாத்தீங்களா. கல்லு தான், அதுக்கு மேல சிமெண்ட் வச்சு பண்ணிருக்காங்க. இது ஒரு ரூம். சார் நிறைய ரூம் இருக்குங்க, உள்ளுக்கே நிறைய ரூம் இருக்கு. பூரா முள்ளு தானே அதிகமா இருக்கு. முள்ளு பூரா கருவேலை தான் அதிகமா இருக்கு. மேல ஏறலான்னு பார்த்தா கருவலையா இருக்கு. மக்களே, ஒரு தேன் கூட எல்லாம் இருக்குங்க உள்ளுக்க. பூரா அந்த செங்கல் கொஞ்சம் லைட்டா செங்கல் கலந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பூராமே இந்த கல்லு தாங்க, கிட்டத்தட்ட ஒரு உடகல் இது மாதிரியே வச்சுதாங்க இந்த அரண்மனையிலே கட்டியிருக்காங்க. பாருங்க, தேன் கூடலாம் கிடந்திருக்கு உள்ளுக்க. பூரா அப்படித்தாங்க கட்டியிருக்காங்க. இந்த கல்லுலே பாறை உடகல்லே கட்டியிருக்காங்க. அப்படி அப்படியே அங்கிட்டு போவோம்.
பார்த்து வா கீழே. இவ்வளோ பெருசுன்னு பாருங்க. இது வந்து உள்ளுக்க மட்டுமே இவ்வளவு பெருசு. அது போக காம்பவுண்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. இது என்னன்னு தெரியல. இது ஏதோ தொட்டி மாதிரி இருக்குங்க. இது ஏதோ தொட்டி உள்ளுக்க கத்தாலெல்லாம் வளர்ந்து போய் கிடக்கு. அங்க ஒரு வழி இருக்கு. அங்க ஒரு பாதை. பூராமே உடஞ்சுங்க வருங்க. கல்லு கில்லு எல்லாமே கீழே பூரா இடிஞ்சு போய்தாங்க. பூரா உடஞ்சு இடிஞ்சு கீழே தாங்க கிடக்கு எல்லாமே. பூராமே இது ஒரு வழிங்க. உள்ளே போக முடியாத நிலைமையில இருக்குங்க. பூரா செடி இடிமா பூரா முள்ளு மரமா இருக்கட்டும். உள்ள போகவே முடியல. ஏன்னா உள்ளுக்கு என்ன கொஞ்சம் நல்லா காட்டிடுறேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல போகவே முடியல. பூரா அடர்ந்த காடு மாதிரி இருக்கு. பார்த்து வா. இல்ல போக முடியாதோ? அரண்மனையை சுத்தி உள்ள வீடுமே பழங்காலத்து வீடு தாங்க. இருந்தா உங்க ஒரு வீடு தெரியுது பாத்தீங்களா? அது இந்த அங்கிட்டுலாம் இருந்துச்சு. வீடெல்லாம் இருக்கு, சின்ன சின்ன வீடெல்லாம். அப்படியே அங்கிட்டு போகலாம், அந்த சைடு போயிடும். காம்பவுண்டு சுவரே கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு மேலதாங்க கட்டியிருப்பாங்க. அவ்வளவு பெருசா இருக்கு காம்பவுண்ட் சுவரே. உள்ளுக்க ரொம்ப மோசமா இருக்குங்க. உள்ளுக்க போகவே முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்க, காம்பவுண்ட் சுவர் இந்த வரைக்கும் இருக்கு. இங்கேயும் ஒரு ரூம் மாதிரி ஏதோ இருந்திருக்குங்க. வீடு மாதிரி இந்த அரண்மனைக்கு ஆப்போசிட்ல இந்த அங்கே ஒரு வீடு இருக்கு பாத்தீங்களா? பழைய வீடு. இந்த அரண்மனைக்கு உள்ளே இருக்கு வீடு. இந்த வீட்டுக்குமே சின்ன காம்பவுண்டு. பாட்டி, இந்த அரண்மனையை காலி பண்ணி போய் எத்தனை வருஷம் இருக்கும் இங்க உள்ளவங்க? ஒரு 20 வருஷம் இருக்கும். எவ்வளோ? 20 வருஷம் இருக்கும். 70 வருஷம் இருக்கும். எதனால பாட்டி இந்த அரண்மனையை விட்டு காலி பண்ணி போனாங்க? செத்து போனாங்கல்ல, இறந்துட்டாங்களா? அப்ப இந்த அரண்மனையோட வாரிசு வந்து பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அரண்மனை பங்களா விருதுநகர் இருக்காது. ஓ, அங்க ஒரு அரண்மனை பங்களா இருக்கா? அங்க இருக்காங்க. இங்கனக்குள்ள முன்னாடி இருக்கவங்க முன்னாடி அதெல்லாம் கிடையாது, அது வேற. இவங்க இப்ப அங்கேயும் இருக்காங்க. மரணத்தம். எங்க? மரணத்தம். இந்த ஊரு இருக்காங்க பக்கத்துல. இருந்தாலும் அது வந்து வாரிசு இல்லை. அந்த மாதிரிதான் கிடக்கு. அங்கேயும் இந்த மாதிரிதான் இருக்கு. வாரிசுல யாரும் இல்ல. இல்ல. ஒரே ஒரு பையன் இருந்தது, அது இறந்து போச்சு. அது ஒரு அம்மா இருக்கு. அதோட உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு இந்த அரண்மனை வந்து ஆள்லாம் இருந்தாங்களா? அப்படி இருந்தது. அப்படி இருந்தது. இந்த அந்த 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 இடம் பூரா சேனை போட்டு நம்ம போனா தெரியாது. சேனை, கரும்பு, வாழை, மிளகா செடி, கேப்பை, கம்பு ஜெஜான் இருந்தது. பிள்ளை இல்லாத சொத்து. அதனால கை விட்டு கிடக்கு. இதை பராமரிக்கிறதுக்கு உங்க உள்ளூர்காரங்க யாருமே முன் வரல? எடுக்கக்கூடாது. எடுக்க கூடாதா? ஏன்? எடுத்தா வெறுத்திக்கு வராது. புரியல. வெறுத்திக்கு வராது, நல்லா இருக்காது. ஓ, நல்லா இருக்காது. எத்தனை இதுல கட்டையை உருவிட்டு போனவங்க ஆள் இல்லை, ஒண்ணுமே இருக்காது. அதான் பார்த்தேன், நிறைய இடத்துல கட்டை எல்லாம் உடஞ்சி போய் கிடந்தது. உருவிட்டு போனாங்க. உருவிட்டு போனவங்க ஒரே வாரத்துல காலி. இங்க இருந்து யாரும் எந்த பொருளும் எடுக்கவும் மாட்டாங்க. அப்படியே உடஞ்சுதான் கிடக்கும். எப்படியோ கிடக்கும். எந்த இதுவும் எடுக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. சும்மா அப்படியே ஒரு மண்ணு கூட எடுக்கக்கூடாது. எடுத்தாலே நல்லா இருக்காது. நல்லா இருக்கானா? எப்படிப்பட்ட இந்த சாபக்கேடு மாணிக்க அது மாதிரி சபிக்கப்பட்ட மணி ஆயிடுச்சு. அது மாதிரி இருக்காங்க. அரண்மனைக்காரர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அப்படி விசேஷம் இல்லாம இருக்காங்க. ஆனா இருக்காங்க, வாரிசு எல்லாம் இருக்காங்க. 2-3 பேர் இருக்காங்க. தெத்துக்கு எடுத்தவங்க. தெத்துக்குன்னா புரியல. தெத்துக்குன்னா என் வகுத்து பிள்ளைய நீ எடுத்து வளர்க்குற, வகுத்து பிள்ளை எடுத்து நான் வளர்க்குறேன். அப்படி
வேற யாரும் இதை வாங்கி பராமரிக்கணும் அப்படின்னு முடியாது. யாருமே வந்தது கிடையாது. அப்படி எதுவும் எடுக்கவும் கூடாது. ம் கூடாது. என்னமும் செய்யவும் முடியாது. ம் இதுல இதே பக்கத்து ஊர்ல நான் பிறந்த ஊர் தான் இந்த பக்கம். அந்த ஊர்ல ஒரு பெட்டி, ஒரு இரும்பு பெட்டி, இவ்வளவு பெட்டி ம் அவங்க வச்சிருந்த பெட்டி. ம் அவரை வாங்கிட்டு போனவர் அவரே இல்லை. வாங்கிட்டு போனவரு இப்போ உயிரோட இல்லையா? இல்லை, ஏன் என்னாச்சு? எப்படி இறந்தாரு? இறந்துட்டாரு. எப்படி? திடீர்னு ம் ம் அதே இந்த மாதிரி அதுல இங்க வாங்க இருந்து எந்த பொருள் எடுத்துட்டு யாரு போனாலுமே உயிரோட இருக்க மாட்டாங்களா? இல்ல. ஆ. அந்த இடத்துல விருந்தா இருக்காருங்க. அவர் வாங்கிட்டு போய் அந்த கட்டைய அப்படியே உருவிட்டு போனவர் தான் ஒரு வாரத்துல அடி. இப்ப இங்க உள்ள கட்டையெல்லாம் என்ன கட்டை பாட்டி? இதெல்லாம் பூரம் தேக்கு. பூரா இதெல்லாம் அந்த தேக்கு. நேரம் பூரம் கடுக்கா கருப்பட்டி ஆ, இதுகளை வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஆ. அந்த மாதிரிதான் நல்லா. இருக்காங்க, நல்லா வாழ்ந்திருக்காங்க. இல்லைன்னா இந்த செவரெல்லாம் அப்படி இருக்குமா? ம். இப்ப நம்ம கட்டுறது இப்படி இருக்கா? இப்போ உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நீங்க இந்த அரண்மனையை பாத்திருக்கீன்றீங்க. ஆள்லாம் இருந்தாங்க, நல்லா ஜெகஜோதியா இருந்துச்சு. இங்க வந்து பண்ணையாளு எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க இந்த அரண்மனையில? ஏதோ 10-50 பேரு 100 பேருக்கு வேலை செய்வாங்க. இருப்பாங்க. 2 உலக்கு கேப்பதே. ஆ, நானெல்லாம் வந்த பிற்பாடு 2 உலக்கு கேப்பேன். ஆ. 2 உலக்கு சின்ன நாளி அப்பயே வாங்கிட்டு வந்து அப்பயே திரிச்சு ம். அதை கஞ்சி குடிக்கணும். இந்த அதான் ஒரு பஞ்சம். அவ்வளவு பஞ்சம். இப்போ யாரும் வாங்க முடியாது. இப்ப நீங்க உள்ளூர் மக்கள் இருக்கீங்க, நீங்களே இதை எடுத்து பராமரிச்சு, அதாவது நீங்க இருக்க வேணாம், குடி இருக்க வேணாம், ஒரு பராமரிச்சு வச்சா கொஞ்சம் அழகா இருக்கும்ல பாக்குறதுக்கு. யாரு இந்த சரக்கு அடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. யாரு போய் இத்தனை வழியை போய் யார் பராமரிச்சு கிடக்கு? அப்படியே விட்டுறாங்க. யாருமே இதுல இருக்க கூட நிம்மதியா இருக்க முடியாது. ஓ, இங்க அந்த ஓரத்துல இருக்காங்களே அவங்க கூடயுமா நிம்மதியா இருக்க முடியாது? நிம்மதியா இருக்க முடியாது. இருந்தாலும் அவ்வளவு விசேஷம் இருக்காது. ஏதோ சாபாவா விட்டுட்டு போயிட்டாங்களா? சாவந்தேன். சாபந்தான். சாவந்தேன். அதனால அப்படியே அவங்க அதை வாங்கிட்டு போறவங்க அவ்வளவு நிம்மதி இல்லாம போயிடுறாங்க. இப்ப இங்க இருந்தவங்களோட இங்க இந்த கோட்டையில இருந்த ஜமீனோட பேரு ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இல்ல, யாருன்னு தெரியல. அதெல்லாம் தெரியாது. ஆனா இருந்திருக்காங்க, ஆளு மட்டும் இருந்தாலும் தெரியும். நமக்கு தெரியாது, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்களாம் உள்ளுக்கெல்லாம் போய் பாத்துருக்கீங்களா பட்டி? அந்த இந்த கோட்டைக்கு உள்ளே எல்லாம் போக மாட்டோம் நாங்க. யாரையும் விடவும் மாட்டாங்களா? ஏன்? உள்ளூர் மக்கள் தானே உள்ள விடுறீங்க. போகலாம். என்ன முள்ளுக்குள்ள போய் என்ன செய்ய போறோம்? இல்ல இப்ப இல்ல பாட்டி, நீங்க சின்ன வயசுல இருந்தது அரங்கரங்கா இருக்குப்பா. அப்படியே சொல்ற? உள்ள பாத்தீங்கன்னா அரங்கரங்கா இருக்கு. இப்ப வந்து ஆனா உள்ளுக்க போக முடியல, அவ்வளவு முள்ளு கிடக்கு, போகவே முடியல. ஆனா முதல் பயங்கரமா இருந்தது. களஞ்சியம் எல்லாம் பார்த்தா உள்ள ஆளு இறங்கி உங்களை மாதிரி பையங்க இறங்கி அத போய் அள்ளணும். தவசம். இங்க உள்ளவங்க என்ன வேலை பார்த்தாங்க? இப்ப பூரா பயிராச்சு தானே. விவசாயம் என்ன? பயறு தான். பயறு, இந்த ஹவுஸ், இது வேற எந்த இதுவுமே கிடையாது. பூரா இந்த இதுதான் பயிராசு தொழிலுதான். வேற விவசாயம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆமா. ஆனா வாங்கி இன்னும் கொஞ்சம் வருஷத்துல போனா அழிஞ்சு போயிருமே பாட்டி. யாராவது பராமரிச்சாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. கட்டி கூட ஒரு யாரும் இல்லாததுக்கு கூட வாடகை கூட விடலாம். அதுவும் இல்லாம அப்படி போட்டாங்க. வர்றது இல்ல, அந்த அரண்மனைக்காரங்களும் இப்ப வர்றது இல்ல, யாருமே வரல. அவங்க எல்லாம் வேற வேற இடத்துல அவங்க வாட்டுக்கு இருக்காங்க. ஒரு ஆளு சூளக்கரையில இருக்கு ஒரு பையன். அதுக்கு இதுல இருந்து காலு சக்கரவர்த்தி வந்து மொழியில இருந்து இது போட்டிருக்கு. ஐயா, காலை எடுத்துட்டாங்களா? கட்டை போட்டிருக்கு. ஒரு பையன் இருக்கு, பிறகு 2 பையன் 3 பையங்க இருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க தங்கிட்ட அவ்வளவு வசதி இல்லாம கேட்டு போட்டுருக்கோம். கேட்டு போட்டு காவலுக்கு ஆள்லாம் வச்சு அரண்மனைக்கு பாதுகாப்பா இருந்தது. சாணி தொளிக்கு எடுக்க போனோம்னா நல்லா துண்டு தார்பாசை வெட்டியிருப்பாரு.
அப்படி இருந்தவர் அவர் குடிக்க சாப்பிட்றது கூட வழி இல்லாம அவரோட சாபம் தான் இதை யாரும் வாங்க விடாம சுத்திட்டு தெரியுது. கூப்பிட்றதுக்கு வழி இல்லாம நல்லா வாழ்ந்தவரு இந்த மாதிரி ஆயிட்டாப்ல. நம்மெல்லாம் என்ன படைக்கிறோம் அதான் நம்ம யோசிக்கணும். இப்போ தெரியுது பாத்தீங்களா, இது ஒரு வாசல் மாதிரி தாங்க இருந்திருக்குங்க. சின்ன ஜன்னல் தெரியுது பாத்தீங்களா, பார்டர். இது ஒரு வாசல் மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா அந்த காலத்துல இதை அடைச்சிருக்காங்க. அடைச்சதுனாலதான் அந்த காலத்து கல்லை வச்சு இப்படி அடைச்சிருக்காங்க. ஆனா இது வந்து வாசலா இருந்திருக்கு. ஃபுல்லாமே உள்ள இருக்கிறது எல்லாமே தேக்கு மரம் தானாங்க, உள்ள பூராமே. மக்களை பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த உள்ள அங்க கோட்டையில வந்து ஜமீனோட சமாதி அங்க இந்த இடத்துல தான் இருக்கான். இதுதாங்க அந்த ஜமீனோட சமாதி. இந்த இடத்துல வச்சு அடக்கமும் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கே செருப்பெல்லாம் கழட்டி போட்டுவாங்க அப்படி இப்படின்னாங்க. பார்த்தீங்களா முன்னாடி எப்படிலாம் சிலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. உள்ளுக்கு ஏதோ நந்தி மாதிரிலாம் ஒன்று, அதாவது நல்லா வாழ்ந்துருக்காங்க. வாழ்ந்துட்டு இது வந்து அந்த அரண்மனை சபிக்கப்பட்ட ஒரு அரண்மனை மாதிரி இருக்குங்க. இந்த சமாதியில் கூட எப்படி சிற்பக்கலையில் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் சிலையெல்லாம். அதாங்க அந்த ஜமீனு வாழ்ந்து அவரை வந்து அங்கே இது பண்ணாமல் இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. கோட்டையில் இது பண்ணாமல் தனியாக. அதாவது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையிலேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி, அவ்வளோதாங்க அந்த இடத்துல சமாதியை கட்டியிருக்காங்க. பராமரிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நந்தி சிலை மாதிரி இருக்கு. அதுக்கு கீழே தான் அவரோட சமாதி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா நன்றல இருட்டா இருக்கு. தெரியுது பார்த்தீங்களா ஒரு நந்தி, அதுதாங்க அது கீழே தான் சமாதி இருக்கு. மக்களை இந்த அரண்மனையை பத்தி உள்ளூர் ஆளு பல விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இந்த அரண்மனை என்னாச்சுன்னா ஒரு சபிக்கப்பட்ட அரண்மனை மாதிரி தாங்க இருக்கு. என்னன்னா இதுல உள்ள தேக்கு மர கட்டைகளால செஞ்சதுனால அந்த மரத்துல இருந்து எது எடுத்துட்டு போனாலும் யார் எடுத்துட்டு போனாலும் அவங்க வந்து உயிரோட இருக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் சொன்னாங்க. ஸோ கேட்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா விசித்திரமாவும் இருக்கு. ஸோ இந்த அரண்மனையை பத்தி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். ஸோ மக்களை இதே மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க. அப்பனாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் ஆகும்.